இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா வெந்தய துவையலுங்க. இதுதான் வெந்தயக்கீரை. இப்படி தான் இருக்கும். வெந்தயக்கீரையை பார்த்திங்கன்னா கடையில் கூட வாங்கலாம். இல்லைனாலும் நம்ம சின்ன டப்பாவில் மண் போட்டு 4-5 வெந்தயத்தை தூங்கினா கூட 2-3 நாளில் வெந்தயக்கீரை துளி விட்டுரும். அப்படியும் பண்ணிக்கலாம். நான் அதை எப்படி வள வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம சமையலுக்கு போகலாம். இந்த வெந்தயக்கீரை ரொம்ப நல்லதுங்க உடலுக்கு. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமே கூட போடலாம், அதுதான் ரொம்ப நல்லது. நான் இப்போ பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். 2 தக்காளி, 2 பூண்டு, 3 வரமிளகாய், தேங்காய் 2 கை, கருவேப்பிலை கொஞ்சம். இதுதாங்க அதுக்கு தேவையான பொருட்கள். இது வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா பிச்சு வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் எப்படி பிக்கிறேன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்படி தான் ஒரு சின்ன ஒரு கீரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அதை லேசாக பிச்சுருங்க. லேசாக தண்டோடு பிச்சுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீழே இவ்வளோ தான் நம்ம பிச்சு போடுறது. இவ்வளோ தான், இப்படி தான் நம்ம பிக்கணும். இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. வெந்தயக்கீரை பிச்சு வச்சோம்னா நான் பாருங்கள் பிச்சு வச்சுருக்கேன். இப்படி தான் பிச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் தண்டோடு பிச்சு வச்சுக்கலாம். இந்த ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 செகண்ட் தான் எண்ணெய் ஊற்றிடலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். 2 ஸ்பூன் எண்ணெய். அது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒவ்வொருத்தங்க கம்மியாக ஊற்றுவாங்க, ஒவ்வொருத்தங்க அதிகமாக ஊற்றுவாங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ ஊற்றிக்கலாம். அடுத்து எண்ணெய் சூடாயிடுச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் போட்ட உடனே எதுவும் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும். மிடில் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் நம்ம ஆட் பண்ணணும். அது வரைக்கும் வதக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் அடுப்பு வச்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் வதங்கட்டும்னு சொல்லி. அடுத்து பூண்டு 2 பல்லு பூண்டு சொன்னேன் இல்லைங்களா, அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதை ஒரு வணக்கிடலாம். அடுத்து கருவேப்பிலை, அதையும் கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா வணக்கிக்குங்க. அடுத்து வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 மிளகாய் போட்டிருக்கேன். காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க ஒரு 2 மிளகாய் சேர்த்து கூட போட்டுக்கலாம். 3 மிளகாய் பார்த்துக்கோங்க, கட் பண்ணி போட்டுருங்க. வதக்கி விட்டுருங்க. இந்த டிஷ்ஷில் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் போனால் போதும். ரொம்ப நம்ம வதக்கணுன்னா கீரை அதுவும் ரொம்ப சுண்டி போன மாதிரி ஆகிடும். மிடில் ஸ்டேஜ் வச்சுக்கோங்க. இப்படி வந்தோன்னே தக்காளி நம்ம அரிஞ்சு போட்டுடலாம். 2 தக்காளி. தக்காளி நீங்கள் 2 போடுறது தான் கரெக்டு, அது கம்மியாக போட வேண்டாம். ஏன்னா வெந்தயக்கீரை கொஞ்சம் லேசாக கசக்கிற மாதிரி இருக்கும், துவக்கிற மாதிரி இருக்கும். 2 தக்காளி போட்டிங்கன்னா அதோட புளிப்பு இதை கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிடும். தக்காளி போட்டாச்சுங்க. நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு வதங்கி இருக்குது. இப்போ உப்பு போட்டுக்கலாம்.
ஏன் உப்பை வந்து இப்போ இந்த டைமில் ஆட் பண்ணுறோம்னா அப்போ தாங்க நல்லாயிருக்கும். என்ன தக்காளி பாருங்கள் நல்லா வணங்கி இந்த அளவு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தக்காளி பஜ்ஜிக்கு எப்படி பண்ணுவோம் அந்த ஸ்டேஜுக்கு வச்சிடணும். இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மெயின் டிஷ்ஷான கீரையவே போட போகிறோம். அப்போ தான் தக்காளியோட புளிப்பு வந்து அந்த கீரையில் இறங்கும். இப்போ கீரை அலசி போட போகிறோம். கீரை போட்டாச்சு. இந்த வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வெந்தயக்கீரை போட்டாச்சு முழுசும். இது வந்து ஒரு கட்டு கீரைக்கு நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் புளிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து இருந்தாலும் 2 போதுங்க, அதுக்கு கம்மி பண்ணிட வேண்டாம். இதுக்கப்புறம் கீரை நல்லா ஓரளவுக்கு நல்லா வேகணும். தண்ணி ஊற்ற வேண்டாம். அது எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா சுண்டி போயிடும். கீரை நல்லா சுண்டிங்கனாவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டி. சாப்பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை துவையல் வந்து அவ்வளவு அருமையான ஒரு உணவு. நல்லா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கீரை வந்து நல்லா சுண்டுன ரேஞ்சுக்கு வரப்போ கடைசியாக நம்ம தேங்காய் போட்டால் போதும். ஒரு கட்டு கீரையில் ஒருத்தர் நல்லா சாப்பிட்லாம். ஆவரேஜாக சாப்பிட்றவங்க 2 பேர் சாப்பிட்லாங்க. இந்த வெங்காயம் இந்த தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் போட்டாச்சு. நல்லா வணக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வெந்தய துவையல் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. வணக்கி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு நம்ம போட்டோம். உங்களுக்கு தேவையான கூட எச்சு பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கியாச்சு. இன்னும் 2-3 செகண்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது. இப்போவே சாப்பிட்லாம் போல் இருக்குது. அப்படி இருக்குது வெந்தய துவையல். நீங்களும் ஒருக்கா டேஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் சொல்லுவீங்க பாருங்கள். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டில். இந்த வெந்தய துவையல் ரெடி. இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இதுக்கெல்லாம் அருமையான சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான ஹெல்த்தியான வெந்தய துவையல் ரெடி.